ராமதாஸ், அன்புமணி ஆகியோர் தனது அறைக்கு வரும்படி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கோரிக்கை வைத்திருந்தார். கட்சி நலன் கருதி இருவரிடமும் தனியாக பேச வேண்டும் என நீதிபதி தெரிவித்திருந்தார். தற்போது இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். அதாவது பாமகவோட இளைஞரணி தலைவராக தனது பேரன் முகுந்தனை வந்து டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ணாருன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நியமித்தாரு. இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திலேயே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணாரா, மைக்கை எரிஞ்சதோட இல்லாம ஒரு கடுமையா எதிர்த்தார். அதாவது என்ன சொன்னாரா, பாமகவில் மூத்த உறுப்பினர்கள் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த மாதிரி பதவி கொடுக்கறது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள அன்னிலிருந்தே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னா, பாமகவினர் தன்னை சந்திக்க ஆலோசனை நடத்தணும் அப்படின்னீங்கன்னா பனையூர்ல இருக்கிற தன்னோட தனியா திறந்திருக்கிற தன்னோட அலுவலகத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருந்தாரு. இந்நிலையில அதுக்கு அடுத்து ஒரு சில நாட்கள்ல ராமதாஸ் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். என்னன்னு பாத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவன தலைவராக இனி நாம தான் செயல்பட போறேன். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து செயல் தலைவராக மட்டும் இருப்பாரு அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தெரிவிச்சிருந்தாரு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா சொல்லி அவர் தெரிவித்த நிலையில இது வந்து ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வரக்கூடிய சட்டசபை தேர்தலை கருத்துல கொண்டுதான் இந்த செயல் திட்டங்களை வகுத்திருக்கிறேன் அப்படின்னு இவர் கூறினாலும் இதற்கு வந்து திமுக தான் முழு காரணம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல்வேறு சச்சரவுகள் ஏற்படுத்த நிலையில திமுக தரப்புல இதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதற்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, கட்சி வந்து இது வந்து ஒரு பிரச்சனையாவே நாங்க எடுக்கல, அது அவங்க குடும்ப விவகாரம் சொல்லி சொன்ன நிலையில பாஜக தரப்புலையும் சரி, பாமக தரப்புலையும் சரி, மற்ற கட்சிகள் தரப்புலையும் சரி, அதோட கூட்டணி கட்சிகளும் தந்தை மகனுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் வந்து பேசி தீருங்க அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டு அதன் அடிப்படையில இருவருக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. மாவட்ட மட்டத்திலிருந்து அடிமட்ட வர முக்கிய பதவிகளுக்கு டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரால் போட்டி நியமனங்கள் செய்யப்பட்டு கட்சியை 2ஆ பிரியக்கூடிய ஒரு கட்டமைப்பு வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி கட்சியோட வட்டாரங்கள் வந்து ஒரு அதிருப்தி தெரிவித்தது. இந்நிலையில அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார்னா, தனக்கு வந்து பொதுக்குழு நடத்த போறேன், நாளைக்கு பொதுக்குழு நடத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை விடுத்திருந்தாரு. இந்நிலையில இவரோட பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தரப்புல வந்து நீதிமன்றத்தை வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில ராமதாஸும் அன்புமணியும் தன்னை வந்து அறைக்கு வந்து சந்திக்கும்படி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. கட்சியோட நலன் கருதி இருவரோட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி தெரிவிச்சிருந்த நிலையில மாலை 5:30 மணி அளவுக்கு வரும்படி இருவருக்குமே வந்து நீதிபதி வந்து அழைப்பு விடுத்திருந்தாரு. ஆனா இப்போ விடுக்கப்பட்டிருக்கிற நாளை மாமல்லபுரத்தில் நடக்கிற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே விடுக்கப்பட்டிருந்தது. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இருதரப்பு வழக்கறிஞர்கள் இதை ஏற்றுக்கொண்டதை அடுத்து மாலை 5:30 மணிக்கு தனது அழைக்கு வரும்படி ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தாரு. இப்போ என்னன்னா, பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வர முடியாதுன்னு, உடல்நல குறைவு காரணமா வர இயலவில்லைன்னு நீதிபதிக்கு ஒரு கடிதம் தருமாறும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞரான VKS கோபு வந்து இந்த தகவல் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் வந்து இதுக்கு ஆஜராகிறதுக்கு, அதாவது அவர் வந்து அந்த கோரிக்கையை ஏற்று நீதிபதியை போய் பார்க்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்குது. அதாவது தந்தை மகனுக்கு இருவருக்கு இடையில உள்ள பிரச்சனைகள்ல கட்சியோட மூத்த உறுப்பினர்களே வந்து கடும் அதிருப்தியில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில சட்டப்பேரவை தேர்தலில் வந்து வன்னியர் சமுதாயத்தோட வாக்குகளை சிதைக்கிறதுக்கு உண்டான பணிகள் தான் தற்போது நடந்துட்டு இருக்கிறதாகவும், இது குறித்து தந்தை மகன் இருவருமே வந்து சுமூகமா பேசி முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறதாகவும் பாமக தரப்புல உள்ள அந்த உறுப்பினர்கள் மட்டுமல்லாது பாமக கட்சி நிர்வாகிகளும் வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.